ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது, அதிகபட்சமா வந்து பெண் தான் வந்து வயசுல அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி, ஒரு மீம் மெட்டீரியல கிரியேட் பண்ணி இந்த விஷயத்த உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்குள்ள இருக்கு. நிஜமா? அது வந்து சோசியல் மீடியாவோட இம்பாக்ட்ன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்ம்மா. ம். ஆனா நீங்க சொல்றது உண்மை. ம். நெறைய என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த பசங்களே வந்து ஐ ஷுட் சே ஒரு 60% வந்து அவங்கள விட அம் அதிகமான அதிகமான வயசுல வயசு. ஓகே. இருக்கிற பிள்ளைகள வந்து லவ் பண்ற பசங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நெறைய நேரத்துல அது பிரேக்கப் ஆயிடும். ஓகே. அது ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா எடுத்துட்டு போறது கிடையாது. 5% தான் சக்சஸ் ஆகும். 95% பிரேக்கப் தான் ஆகும். ஏன்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ம். பேரண்டிங் இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஓகே. இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த பையன வந்து என் குழந்தை மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன்னா, அட் சம் பாயிண்ட் வேற யார் மேலயாவது அட்ராக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகே. ஏன்னா, இதுல ஒரு பேரண்டிங் தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு கன்டினியூவஸ், கன்சிஸ்டன்ட் ரொமான்ஸோ இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல, ஐ கேர் ஃபார் யூ. அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் வெல் டு டூ வீட்ல இருந்து வர்ற பசங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கையில பணம் இருக்கு. ம். அப்ப அவங்க நெறைய செலவு பண்றாங்க. எத்தன நாள் தான் இந்த பொண்ணு வந்து செலவு பண்ற பையனுக்கு விழுந்துகிட்டே இருக்கும்?